வணக்கம். புதன்கிழமை பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 14ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் திருவோணம் மாலை 4:15 வரை, 4:18 வரை திருவோணம். அதன் பிறகு அவிட்டம். தேய்பிறை திரையோதசி திதி காலையிலே 9:45 வரை திரையோதசி காத்தால. அதுக்கப்புறம் சதுர்தசி. சதுர்தசி என்றால் 14ஆம் பிறை. திருவோண நட்சத்திரம் 4:18 வரை இருக்கும் வரை யோகம் சித்த யோகம். அதுக்கு பிறகு யோகம் நன்றாக இல்லை. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய தினம் மகா சிவராத்திரி, திருவோண விரதம். இன்றைக்கி விரதம் இருந்தால் பெருமாளுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும். சிவனுடைய அருளும் விஷ்ணுவோட அருளும் சேர்ந்து கிடைக்கும். இன்றைக்கி விரதம் இருந்தால் நான் திருவோணத்துக்காகத்தான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தால் கூட சிவனும் அருள் பண்ணுவார். ஏன்னா சிவராத்திரி விரதம் இருந்ததுனால புண்ணியம் கிடைச்சிடும். நான் சிவராத்திரிக்காகத்தான் விரதம் இருப்பேன் அப்படின்னா இருங்க, இன்றைக்கி திருவோணமாக இருக்கிறதுனால பெருமாளுடைய அருளும் சேர்ந்து கிடைச்சிடும். ஆக இன்றைக்கி யார் விரதம் இருந்தாலும் அவங்களுக்கு சிவபெருமானுடைய அருள், மகாவிஷ்ணுடைய அருள் இரண்டும் கிடைக்கும். மகா சிவராத்திரி மற்றும் திருவோண விரதம். மகா சிவராத்திரி என்பதால் இன்றைய தினம் விடிய விடிய இரவு முழுவதும் எல்லா சிவன் கோயில்களும் திறந்திருக்கும். விடிய விடிய பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க. 4 கால அபிஷேகம். 4 காலம் என்று சொல்வார்கள். ஒரு காலம் என்பது ஒரு சில மணி நேரங்கள். ஒரு தடவை அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி தீபாரதனெல்லாம் பண்ணி நைவேத்தியெல்லாம் பண்ணிவிட்டு திரையை போட்டுட்டு மறுபடியும் அந்த அலங்காரத்தை கலைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணி முடித்த உடனே மறுபடியும் அலங்காரம் பண்ணி தீபாராதனை பண்ணி நைவேத்தியெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் திரை போட்டுருவாங்க. அடுத்த காலம் மறுபடியும், அடுத்த காலம் மறுபடியும் 3ஆம் காலம் அபிஷேகம் நடக்கும். இந்த மாதிரி இரவு முழுவதும் 4 கால பூஜை. எல்லா சிவன் கோயிலுக்கும் இன்றைக்கி ராத்திரி நேரத்தில் எல்லா சிவன் கோயிலுக்கும் அடியார் கூட்டம் அதிகமாக வரும். சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு இந்த சிவராத்திரியிலே நீங்கள் அந்த இறைவனை வணங்க வேண்டும், எம்பெருமானை வழிபட வேண்டும். சிவபெருமான் அருள் கிடைக்க வேண்டும், சிவபெருமான் கிருபை கிடைக்க வேண்டுமானால் சிவராத்திரி இன்னைக்கு விடிய விடிய ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய என்று அந்த 5 எழுத்து மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். சிவன் வழிபாடு செய்யும் நாள் இன்றைய நாள். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 10ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையை பெற்றுக்கொண்டு இருக்கிறது. சுகஸ்தானாதிபதி சந்திரனுக்கு குரு பார்வை கிடைப்பதால் யோகம். 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு யோகம். 12ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சமடைந்திருப்பது ஒரு யோகம். ராசிக்கு முன்புறம் குரு, பின்புறம் சுக்கிரன். அவ்விரு கிரகங்களும் மேஷ ராசிக்கு அரணாக பாதுகாப்பாக அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. மேஷ ராசிக்காரங்கள்லாம் இப்போ என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கும். நீங்கள் எதை விரும்புகிறீர்கள், எதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும், நீங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அது நடக்கும். உங்களுடைய நியாயமான ஆசைகள் எல்லாவற்றையும் கடவுள் நிறைவேற்றி வைப்பார். சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்க வேண்டிய நாள் இன்றைய தினம். சிவராத்திரி என்பது மிக சிறப்பான ஒரு நாள். சிவ வழிபாட்டுக்கு உரிய மிகச் சிறப்பான நாள். எனவே சிவனை வழிபட்டால் கிடைக்காததே ஒன்றுமில்லை. சிவனுடைய அருள் கிடைத்தால் எல்லாமே கிடைத்துவிடும். அவனுடைய அருளை காட்டிலும் பெரிதான ஒரு பொருள் உலகத்தில் இல்லை. உங்களுக்கு இப்பொழுது கிரக நிலவரம் மிகச் சிறப்பாக இருப்பதால் அருள் சுலபமாக கிடைக்கும். சிவனருள் கிடைப்பதற்கு தேவையான ஒரு அற்புதமான கிரக நிலவரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. 2இல் குரு, 3இல் செவ்வாய், 6இல் கேது, 10இல் சந்திரன், 11இல் சூரியன் புதன் சனி,
12இல் சுக்கிரன் ராகு. இந்த கிரக அமைப்பு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறது. இன்னமும் பெரிய லெவலில் ஆவீங்க. நீங்கள் ஏற்கனவே பெரிய ஆளாக தான் இருப்பீங்க. மேஷராசிக்காரங்களாம் பெரிய ஆளுங்க. பெரிய பிரபலங்களெல்லாம் மேஷராசியில் இருக்கிறார்கள். எந்த துறை எடுத்தாலும் அதில் ஒரு முக்கிய பிரபலம் மேஷராசியாக இருப்பார். இப்பொழுது சிவன் அருளால் உங்களுக்கு இன்னும் அதிக விளம்பரம் கிடைக்கும். நீங்கள் மேலும் பிரபலமடைவீர்கள். மேலும் மேலும் நீங்கள் பிரபலமடைந்து கொண்டே போகக்கூடிய ஒரு நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. புகழ் மட்டுமல்ல, பணம் கிடைக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகக்கூடிய நல்ல நாள். மாணவர்கள் மிக அழகாக படித்து கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள். திருமண வயதில் இருக்கும் மேஷராசி இளவயது ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நேரம் வந்துவிட்டது. வெகு விரைவிலேயே உங்கள் திருமணத்திற்கான தேதி அறிவிக்கப்படும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 11 குடையவனும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனா யோகத்திலே அமைந்திருக்கின்றன. 11 குடையவன் ராசியிலே, ராசி அதிபதி 11லே. வீடு மாறி இருக்கும். சுக்கிரன் வீட்டில் குரு, அதாவது ரிஷபத்தில் குரு. குரு வீட்டில் சுக்கிரன், அதாவது மீனத்தில் சுக்கிரன். இந்த குரு சுக்கிரன் இடமாற்றம் காரணமாக மிகப்பெரிய யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிக நன்மை நடைபெறும். ரிஷப ராசியினர் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஏதாவது சளி போன்ற உபாதைகள் ஏற்படும். ஆனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிக்காது. நல்லா தான் இருப்பீங்க. இருந்தாலும் ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க. வியாபார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிக மிக நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே ஒரு சிறப்பான திருப்பு முனை ஏற்படும். உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயரும். பெரிய அமௌண்ட்டெல்லாம் பார்க்க போகிறீங்க. வாழ்க்கையில் நானும் எப்போவாது பெரிய அமௌண்ட்டெல்லாம் பார்ப்பேனா சார் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள். பெரிய தொகை பார்க்குறதுக்கு இந்த ஜாதகத்தில் வழி இருக்கா? இல்லை இந்த லெவல்லே தான் இருப்பேன்னா. கைக்கும் வாய்க்கும் சரியாக போயிட்டுருக்கு. சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம், தவிர ஒன்றும் நிற்கலை. பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்பாங்க. இப்போ இருக்குது. ரிஷப ராசிக்கு இப்பொழுது பெரிய அளவிலே பெரிய பெரிய தொகையெல்லாம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது போன்ற சந்தர்ப்பம் ஏதேனும் கிடைத்தால் அதை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். ஆனால் உங்கள் தொழில் நன்றாக நடந்து கொண்டிருக்கும். 5 குடைவனும் 10 குடைவனும் வீடு மாறி பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசியினருக்கெல்லாம் திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கி சந்திராஷ்டமம். உங்கள் ஆஃபீஸில் உங்களுடைய மேலதிகாரிகள் கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட போகிறேன், உங்களுக்கு இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், இந்த போஸ்டிங் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஓகே சார், சரி சார், நான் ரெடி சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ரெடி சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வந்துட்டோம். நீங்கள் சந்திராஷ்டமம் போய் எதுவும் ஆர்கியூ பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அது உள்ளூர ஒரு கடுப்பு இருக்கும். எத்தனை வருஷம் எனக்கு ப்ரமோஷனே கொடுக்காம தண்ணி காமிச்சிருக்காங்க இந்த ஆஃபீஸில். என்னை விட ஜூனியர்லாம் இன்றைக்கி மேலே உட்காந்து அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கான். போயா செத்தான், நீ வேணாம், உன் ப்ரமோஷனும் வேணாம் அப்படின்னு திட்டிட்டு வர்ற போல தோணும். ஆனால் திட்டக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கணும். ஓகே சார், எஸ் சார், நான் அக்செப்ட் பண்ணுறேன் சார், நீங்கள் சொன்னால் கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வாங்கிட்டு வரோம். அதுதான் புத்திசாலித்தனம். பிழைக்க கற்றுங்க. இப்போ கடகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது நன்மைகள் அதிகமாக நடைபெறும். ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது என்பது ஒரு மிக சிறப்பான யோகம். அது மட்டுமல்ல, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் கடகத்திற்கு ஏராளமான நன்மைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 11ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன், 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு, இவை இரண்டுமே முக்கியமான கிரகங்கள். கடகத்திற்கு இரண்டுமே நன்மை செய்யும். 4ஆம் இடமான கேந்திரம், 9ஆம் இடமான திரிகோணம், இவற்றிற்கு அதிபதியான கிரகங்கள் 9லும் 11லுமாக லாபஸ்தானத்திலே குருவும் பாக்யஸ்தானத்திலே உச்சம் பெற்ற சுக்கிரனும் அமர்ந்து கொண்டு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற நல்ல நேரம். 7ஆம் இடத்திலே உள்ள சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே திருமணத்திற்கு வரன் வந்தால் இப்பொழுது முடிந்துவிடும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 7ஆம் இடத்திலே ராசி அதிபதியோடு 2 குடைய புதன் இணைந்திருக்கிறது. 7 குடையவனும் இணைந்திருக்கிறது.
எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. 5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிக 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 வலுவாக இருக்கிறது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கும், பணியிட மாற்றம் கிடைக்கும், வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை வந்துவிட்டது. உங்களுக்கு என்ன பதவி வேண்டுமோ அது கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற உயர் பதவி உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்காக ஏதேனும் தேர்வு எழுதினால் அதில் நீங்கள் செலக்ட் ஆகி விடுவீர்கள். அரசாங்கம் நடத்துகின்ற நுழைவுத் தேர்வுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ எழுதலாம். எழுதினா அதில் நீங்கள் சீட்டு கிடைக்கும், உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை முன்னேற்றம், உத்தியோகத்தில் முன்னேற்றம், சுய தொழிலில் முன்னேற்றம், வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் போன்ற எல்லாமே இப்பொழுது நடைபெறும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், சிரித்து கொண்டே இருப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் அற்புதமான நல்ல நாள். 2, 11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் வலுவாக இருக்கின்றன. 2 குடைவன் 7ஆம் இடத்திலே உச்சம், 11 குடைவன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. வெகு சிறப்பான நிலையிலே 7 குடைவன் 9லும் 9 குடைவன் 7லுமாக இடமாற்றம் பெற்றிருப்பதும் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கன்னி ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக நிறைய பணம் கிடைக்கும். வழக்கத்தை விட அதிகமாக வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். மந்தகதியிலே சென்று கொண்டிருந்த வியாபாரம் இப்பொழுது விறுவிறுப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, உங்கள் தொழிலில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, பிஸியாக இருந்துகிட்ருப்பீங்க, டல் அடிக்காது. வியாபாரம் ரொம்ப மும்முரமாக நல்லா நடந்துகிட்ருக்கும். விறுவிறுப்பாகவும் லாபகரமாகவும் வியாபாரம் நடைபெறும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். நீங்கள் திருமணமாகாதவராக இருந்து திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. திருமணத்திற்கு வரன் தேடிக்கொண்டிருக்கின்ற கன்னிராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடந்துவிடும். போவீங்க, பார்ப்பீங்க, பிடிக்குதும்பாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நேற்று வரைக்கும் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, கல்யாணத்துக்கு வரனே கிடைக்கலையே, ஒரு இடம் கூட சரியாக அமைய மாட்டேங்கிறதே அப்படின்லாம் சொல்லிட்டு போய் இன்றைக்கி போய் பார்த்தா டக்குன்னு பிடிச்சிரும், பார்த்தோன்னே பிடிச்சிரும். இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற டைம் வந்துடுச்சுன்னா அவங்க உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரிவாங்களாம். அது வரைக்கும் யாரும் அழகாக தெரிய மாட்டாங்க. நமக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கடவுள் தலையில் எழுதி போட்டிருப்பார், அதை மாற்ற முடியாது. நமக்குன்னு யாரோ இருப்பாங்க, அவங்க வரும்போது அவங்கள பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு அவங்க அப்படியே அழகாக தெரிவாங்க. ரதி, ரம்ப, திலோத்தம எல்லாம் தோற்று போடும். ஆஹா என்ன அழகு அப்படின்ட்டு வருவான். ஓகே டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவான். அது வரைக்கும் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கிற பொண்ணெல்லாம் காமிச்சா கூட அது மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்குது, அது நெத்தி பாருங்களேன் நேரவாக இருக்குது, கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்னென்னமோ சொல்லிகிட்டு இருப்பான், மூக்கு சரியில்லை, மோவாக்கட்டை சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருப்பான். ஏன்னா வேலை வரல, கல்யாணத்துக்கு டைம் வரல. டைம் வந்துடுச்சுன்னா அழகாக தெரியும் கண்ணுக்கு, அது எப்படி இருந்தாலும் சரி. அந்த மாதிரி டைம் இப்போ வந்துடுது. அதனால் இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், கல்யாணம் சீக்கிரம் ஆக போகுது. துலா ராசிக்கு இப்பொழுது திருமண நேரம் வந்துவிட்டது. துலா ராசிக்கு தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் அல்லது வியாபாரம் அல்லது பிற சுய தொழில்கள் எதுவாக இருந்தாலும் தொழிலிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழில் ஸ்தானாதிபதியான சந்திரன் தொழில் ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த தொழில் ஸ்தானாதிபதி சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே துலா ராசிக்கு மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும். இன்றைக்கி ராத்திரி சிவன் கோயிலுக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லைன்னா திருசூலத்துக்கு வாங்க. திருசூலம் சிவன் கோயிலில் 4 கால பூஜை அபிஷேகம்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். 1956 எங்கள் அப்பா ஆரம்பித்து வச்சது, இன்னும் நல்லா நடந்துகிட்ருக்கு. ரொம்ப பழமையான கோவில், மோர் தென் 1000 இயர்ஸ் ஓல்டு. சோழர் காலத்து கட்டடம் அது. தூங்கானை மாடம், கஜபிருஷ்ட விமானம், திரிசூலநாதர் சுவாமி திருநாமம், அம்பாள் திருநாமம் திரிபுர சுந்தரி. திருசூலம் கோயிலுக்கு வாங்க சிவராத்திரிக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு. இன்றைய தினம் மகா சிவராத்திரி. சிவபெருமானின் அருள் கிடைப்பதற்கு தேவையான நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே சிவ வழிபாடு செய்து அனைத்து
நவகோள்களின் அருளையும் பெறலாம். சிவனுடைய அருள் கிடைத்தால் நவகோள்களும் நன்மை செய்யும். நவகிரகத்தை நம்பிட்டு இருக்கிறத விட சிவனை நம்புங்க. சிவனுக்கு கட்டுப்பட்டது தான் நவகிரகம். சிவனே உங்களுக்கு அருள் பண்ணிட்டான்னா நவகிரகம்லாம் உங்களை பார்த்து சல்யூட் அடிக்கும். ஐயோ தலைவருக்கு வேண்டியவர்ப்பா அப்படி. நவகிரகத்துக்கு தலைவர் சிவன். அப்போ சிவனையே பிடிச்சிக்கலாமே, எதுக்கு தனித்தனியாக ஒரு கிரகத்தையாக போய் பிடிச்சிக்கிட்டு. அதனால் இன்றைக்கி சிவராத்திரி, சிவ வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும். பாக்யாதிபதி சந்திரன் பாக்யஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்தில் உள்ள குரு ராசியை பார்க்கிறது. 7 குடைவனும் 5 குடைவனும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்திலே அமைந்திருக்கின்றன. நல்ல நாள், அருமையான நாள். வியாபாரம் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். திருமண வாய்ப்பு ஏற்படும். திருமணத்திற்கான தடை விலகும். பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பணம் வரும். எக்கச்சக்கமாக பணம் ரொட்டேஷன் பண்ணுவாங்க. பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். உங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்களுக்கெல்லாம் யாருக்கும் நயா பைசா பாக்கி இல்லாமல் பேமெண்ட் பண்ணிவிடுவீங்க. மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர். அவருக்கு எவ்வளோ வேணாலும் நம்பி கொடுக்கலாம்பா, அவர் கரெக்டாக கூப்பிட்டு கொடுத்துருவாருமா, அந்த மாதிரி ஒரு பேர் உங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களுடைய தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் ஆகிய இரண்டுமே சிறப்பாக இருக்கும். இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. தே ஆர் இன்டர்லிங்க்டு, இன்டர்ரிலேட்டட் அண்ட் இன்டர்டிபெண்ட். ஏன்னா நீங்கள் ஃபைனான்ஸில் கரெக்டாக இருந்தால் தான் பிஸ்னஸ் நடக்கும். பிஸ்னஸ் நல்லா நடந்தால் தான் ஃபைனான்ஸ் வரும். ரெண்டுமே நல்லா இருக்குது இன்றைக்கி. அதனால் இது ஒரு அற்புதமான நல்ல நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். நல்ல செய்தி குடும்ப வட்டாரத்திலிருந்து வரும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். தனுசு ராசியிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது குடும்ப வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற திருமணமான இளவயது தனுசு ராசியினருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் கன்சீவ் ஆகினீங்கன்னு வச்சுங்களேன், ரெட்டை குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்பொழுது தனுசு ராசி ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவி கர்ப்பவதியாவாள். நீங்கள் தனுசு ராசி பெண்ணாக இருந்தால் நீங்கள் இப்பொழுது கருத்தரித்து கர்ப்பவதியாக போகிறீர்கள். கர்ப்பம் தரிக்கின்ற நேரம். அதனால் சாமியெல்லாம் நல்லா வேண்டிக்கிங்க, கடவுளை நல்லா வேண்டிக்கிங்க. இன்றைக்கி சிவராத்திரிக்கு நல்லா சிவனை தரிசனம் பண்ணி நல்லா கும்பிட்டுட்டு வாங்க. சிவ தரிசனம் செய்து இன்றைக்கி சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டு இன்றைய தினம் அவன் அருள் கிடைத்தால் எல்லாம் கிடைக்கும். எனவே சிவ வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்கள் எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்க போகிறது. மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசியிலே சந்திரன் அமர்ந்து கொண்டு இருக்கிறது. ராசியை குரு பார்க்கிறது. ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் கிரகமான சுக்கிரன் 3ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 9ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறது, குரு பார்க்கிறது, செவ்வாய் பார்க்கிறது. 9ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே இப்பொழுது நீங்கள் அசையா சொத்து வாங்குவீர்கள். உங்களுக்கு ஏதாவது பரம்பரை சொத்து வர வேண்டியிருந்தால் அது இப்பொழுது வரும். சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமாக ரொம்ப வருஷமாக தீராத பிரச்சனை இப்போ தீரும். சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். குடும்பத்தில் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக ஏதாவது கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்பட்டு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது முக்கியமான குடும்ப நபர்களையெல்லாம் அழைத்து உட்கார வைத்து பேசி இந்த சொத்தில் இன்னாருக்கு இவ்வளோ பர்சன்ட்டு ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசினீங்கன்னா எல்லாருமே ஒரு சுமூகமான ஒரு நல்ல முடிவுக்கு வருவார்கள். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான ஒரு முடிவு இப்பொழுது எட்டப்படும். அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப நல்லா நடக்கும். வீடு வாங்குவது, விற்பனை செய்வது போன்றவற்றை இப்பொழுது செய்தால் அது சுலபமாக நடந்து முடியும். கும்ப ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். ராசியிலேயே ராசி அதிபதியோடு 5 குடைவனும் இணைந்திருப்பதால் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. பதவி உயர்வு கிடைக்கும். 6 குடைவன் 12ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதால் யோகம். ராசியிலே ராசி அதிபதியோடு புதன் இணைந்திருப்பதால் யோகம். 2ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருப்பதால் செல்வாக்கு அதிகரிக்கும், புகழ் கிடைக்கும். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்றன. இந்த ராசி மாணவியரெல்லாம் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் அடைவார்கள். இப்பொழுது எழுதப்போகும் பரீட்சை எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு மார்க்கு 100க்கு 100 அவசரமாக படிச்சுட்டு இருப்பாங்க.
பரீட்சைக்கு நேரமாச்சு அப்படின்னு 100க்கு 100 மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படுகிறது. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அஷ்டமாதிபதி உச்சம் பெற்றாலும் அது குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் நன்மை செய்யும். பொதுவாக சுக்கிரன் உச்சங்கிறது மீனத்துக்கு நல்லதில்லை. சுக்கிரன் உச்சம் ஆகக்கூடாது. ஆனால் நிறைய பேர் மீன லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சுக்கிரன் உச்சம், 2ல் சூரியன் உச்சம் இருக்குது. ரெண்டுமே நெகட்டிவ் பிளானட்ஸு. சூரியனும் நல்லது பண்ணாது, சுக்கிரனும் நல்லது பண்ணாது மீனத்துக்கு. ரெண்டும் நீச்சமாக இருக்கணும். சூரியனும் நீச்சம், சுக்கிரனும் நீச்சமாக இருக்கும்போது மீன லக்னத்தில் பிறந்தானா அவன் ஓகோன்னு இருப்பான், கொடி கட்டி பறப்பான். இப்பொழுது சுக்கிரன் உச்சமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது பரிவர்த்தனை பெற்றதால் தீமை செய்யாது, அதனால் நன்மை செய்யும். எனவே இது ஒரு நல்ல நாள். இன்றைக்கி மகா சிவராத்திரி. எல்லாரும் ராத்திரி முடிஞ்ச அளவு கண்மொழிங்க, முடிஞ்ச அளவு 5 எழுத்து மந்திரத்தை சொல்ல வேண்டும். பஞ்சாட்சர மந்திரம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது சொல்லிகிட்டே இருங்க. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருங்க. முடிஞ்சால் இரவு முழுவதும் விரதம் இருந்து கண்மொழித்து உண்ணா நோன்பும் உறங்கா நோன்பும் இருக்க வேண்டும். சிவராத்திரிக்கு உண்ணா நோன்புன்னா சாப்பிடாமல் இருக்கிறது, உறங்கா நோன்புன்னா தூங்காமல் இருக்கிறது. ரெண்டும் சேர்ந்து பண்ணணும். அப்புறம் என்ன சொல்லணும் நைட்டு அப்படின்னா ஓம் நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. இன்றைக்கி ராத்திரி திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணால் ரொம்ப நல்லது. முடிஞ்சால் திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கிரிவலம் பண்ணும்போது நொச்சு தீனி நொறுக்கு தீனியெல்லாம் சாப்பிட்டுட்டே போகாதீங்க. அதெல்லாம் அப்புறமா முடிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.